Hello students, welcome to science class. 6th standard science, term 2, unit 7, parts of computer, part 1. Introduction. Is it easy to connect our sprawling planet to a point? If it is easy, then how would it be possible? The answer to these questions in today's world is the computer. In this modern world, computer eases the effort and speeds of the processes to a great extent. Nowadays, the usage of computer plays an important part in every walk of life. So, it is apt time to learn about computers. To start, it is necessary to note that there are three key units in the computer. Understanding of these three units will make us to operate a computer in ease. In this section, let us learn what are the three units. What are the functions of each of these units? இன்ட்ரடக்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பறந்து விரிந்து கிடக்கும் இந்த பூமியை வந்து ஒரே புள்ளியில் ஈஸியாக இணைக்கலாமா, அப்படி ஈஸியாக இணைக்கலாம்னா அது எவ்வாறு நிறைவேறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ரெண்டு வினாவுக்குமே விடை ஒன்று தான். அது என்னென்னா கம்ப்யூட்டர் தான். கம்ப்யூட்டருடைய ஹெல்ப்னால் உலகின் எந்த மூலையிலிருந்தும் நம்மளால் செயல்களை வந்து ஈஸியாக செய்ய முடியும். எல்லா இடத்துலையும் பரவலாக பயன்படுத்தப்படும் இந்த கம்ப்யூட்டரோட தேவை என்னங்கிறது நம்ம அறிஞ்சிருப்போம். ஆனால் இந்த கம்ப்யூட்டர் வந்து எப்படி இயங்குகிறது என்பதை வந்து தெரிந்து கொள்ளணும் கட்டாயமாக. இந்த கம்ப்யூட்டரில் 3 முக்கியமான பார்ட்ஸ் இருக்குது. இந்த 3 முக்கியமான பார்ட்ஸையும் ஒன்றாக இணைக்கும் போது தான் அந்த கம்ப்யூட்டர் வந்து முழுமையாக இயங்கும். அது என்னென்ன, எப்படி வேலை செய்யுது, அதை எப்படி இணைக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த பாடத்தில் விரிவாக பார்க்கலாம். பார்ட்ஸ் ஆஃப் எ கம்ப்யூட்டர். இன்புட் யூனிட், சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் CPU, அவுட்புட் யூனிட். First we can see input unit. The input unit helps to send the data and commands for the processing. The devices that are used to input data are called input devices. Keyboard, mouse, scanner, barcode, reader, microphone, mic, web camera, light pen are some of the input devices. கம்ப்யூட்டரோட பார்ட்ஸ் வந்து 3 பார்ட்ஸ் இருக்கு இல்லையா. ஃபஸ்ட் வந்து இன்புட் யூனிட்டு அப்படின்னா உள்ளீட்டகம் அப்படின்னு பேர். சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்னா மைய செயலகம் அப்படின்னு பேர். அவுட்புட் யூனிட்னா வெளியீட்டகம். ஃபஸ்ட்டு வந்து இன்புட் யூனிட். இந்த இன்புட் யூனிட் வந்து எதுக்கு ஹெல்ப் ஆகுதுன்னா டேட்டா அண்ட் கமாண்டை வந்து கம்ப்யூட்டருக்கு அனுப்புறதுக்கு ஹெல்ப் ஆகுது. இந்த டிவைஸில் யூஸ் பண்ணக்கூடிய இன்புட் டேட்டா இருக்கு இல்லையா, அதை தான் வந்து இன்புட் டிவைசஸ் அப்படின்னு சொல்கிறோம். இன்புட் டிவைசஸ்லாம் எதுனா கீபோர்டு, மவுஸு, ஸ்கேனர், barcode reader, microphone mic, web camera, light pen. Second one, keyboard. Keyboard and mouse are the important input units. Keyboard plays an important role in a computer as an input device. Numbers and alphabet plays a role of data in computer. Keyboard helps to enter data. Keyboard has 2 types of keys, namely number keys and alphabet keys. The keys with numbers are called number keys and key with letters are called alphabet keys. கீபோர்டும் மவுஸும் வந்து முக்கியமான இன்புட் யூனிட்ஸு. இதில் கீபோர்டு வந்து கம்ப்யூட்டரில் முக்கியமான இன்புட் டிவைஸாக திகழுது. நம்பர்ஸு, ஆல்ஃபபெட் அது ரெண்டும் கம்ப்யூட்டரோட முக்கியமான டேட்டாவாக இருக்குது. அது ரெண்டும் என்ட்ரு பண்ணுறதுக்கு இந்த கீபோர்டு வந்து முக்கிய ஆதாரமாக இருக்குது. கீபோர்டில் 2 டைப்ஸ் ஆஃப் கீஸ் இருக்குது. ஒன்று வந்து நம்பர் கீஸ், இன்னொன்று வந்து ஆல்ஃபபெட் கீஸ். நம்பரோடு இருக்கக்கூடிய கீஸ்லாம் வந்து நம்பர் கீஸு, ஆல்ஃபபெட்டோடு இருக்கக்கூடிய கீஸ்லாம் வந்து ஆல்ஃபபெட் கீஸ். தேர்ட் ஒன், மவுஸ். Mouse is an essential part of the computer. Mouse has 2 buttons and a scroll ball in the middle. The mouse is used to move the pointer on a computer screen. Right button is used to select files and to open the folder. Left button is used to carry out corrections in the file. The page on the monitor can be moved up and down using the scroll ball. கம்ப்யூட்டருக்கு கீபோர்டு எப்படி இன்றியமையாததோ அதே மாதிரி தான் மவுஸு. அந்த மவுஸில் வந்து 2 பட்டன்ஸ்க்கு நடுவில் வந்து ஸ்க்ரால் பால் இருக்கும். ஸ்க்ரால் பால்னால் நகர்த்தும் உருளை அப்படின்னு அர்த்தம். இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மவுஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய அந்த பாயிண்டரை மூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ரைட் பட்டனில் வந்து நம்ம வந்து ஃபைலில் வந்து செலக்ட் பண்ணி அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
லெஃப்ட் பட்டன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா அந்த ஃபைலில் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு உதவுது. அடுத்து வந்து ஸ்க்ரால் பால் வந்து எதுக்கு உதவுதுன்னா அந்த மானிட்டரில் இருக்கக்கூடிய பேஜை வந்து அப் அண்ட் டவுனாக மூவ் பண்ணுறதுக்கு உதவுது. நெக்ஸ்ட் ஒன் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் CPU. CPU is the brain of the computer. The data is processed in the CPU. The CPU has namely three parts: memory unit, arithmetic logic unit ALU, and control unit. Control unit. The control unit controls the functions of all parts of the computer. Arithmetic logic unit. Arithmetic and logic unit performs all arithmetic computations like addition, subtraction, multiplication, and division. Memory unit. The memory unit in the computer saves all data and information temporarily. We can classify memory unit into two types, namely primary and secondary memory. Memory can be expanded externally with the help of compact disk, CD, pen drive, etc. அடுத்தது சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் CPU. இந்த CPU தான் கம்ப்யூட்டரோட பிரெயின் அப்படின்னு சொல்லுவோம். இதில் டேட்டா வந்து ப்ராசஸ் ஆகும். இந்த CPU வந்து 3 பார்ட்ஸாக இருக்குது: மெமரி யூனிட்டு, அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட்டு அண்ட் கண்ட்ரோல் யூனிட்டு. கண்ட்ரோல் யூனிட் வந்து என்னென்னா கம்ப்யூட்டரோட எல்லா பார்ட்ஸோட ஃபங்க்ஷன்ஸையும் அதான் கண்ட்ரோல் பண்ணும். அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட்டில் வந்து அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இதெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுறது இந்த அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட்டில் தான். அடுத்தது மெமரி யூனிட்டில் வந்து டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷனை வந்து டெம்பரரியாக சேவ் பண்ணி வச்சுக்கும் மெமரி யூனிட்டு. இதை வந்து 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா ப்ரைமரி அண்ட் செகண்டரி மெமரி. காம்பேக்ட் டிஸ்க் அண்ட் பென் ட்ரைவை யூஸ் பண்ணி இந்த மெமரி யூனிட்டை வந்து இன்னும் கொஞ்சம் விரிவாக்கிக்கலாம். அவுட்புட் யூனிட். The output unit converts command received by the computer in the form of binary signals into easily understandable characters. Monitor, printer, speaker, scanner are some of the output devices. Of the various output devices, monitor is the important output device because it is linked to the computer. Monitor screen looks like TV screen. The input data in the form of alphabets, numbers, pictures or cartoons and videos, it will be displayed on a monitor. There are 2 types of monitor, namely cathode ray tube monitors CRT, thin film transistor monitors TFT. Nowadays, computer system has TFT monitor as they occupy less space and emit less heat than CRT monitors. Next one, output unit. சென்ட்ரல் ப்ராசஸிங்லேருந்து வரக்கூடிய ஈரடிமான குறிப்புகள், பைனரி சிக்னல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதெல்லாம் வந்து இந்த அவுட்புட் மூலமாக தான் பெறப்படுது. கம்ப்யூட்டர்லேருந்து நம்ம ரிசீவ் பண்ணுறோம் இல்லையா, அதெல்லாம் இந்த அவுட்புட் மூலமாக தான் வெளில வருது. அந்த அவுட்புட் டிவைசஸ்லாம் எதுனா மானிட்டர், பிரிண்டர், ஸ்பீக்கர், ஸ்கேனர். இப்போ சொன்ன அவுட்புட் டிவைஸ் எல்லாத்துலேயும் மானிட்டர் வந்து முக்கியமான அவுட்புட் டிவைஸு. ஏன்னா வந்து அது கம்ப்யூட்டரோட லிங்க் ஆகிருக்கும். இந்த மானிட்டர் ஸ்க்ரீனை பார்க்கும்போது நம்ம டிவி ஸ்க்ரீன் மாதிரியே இருக்கும். இன்புட் டேட்டாவில் இருக்கக்கூடிய ஆல்ஃபபெட்ஸு, நம்பர்ஸு, பிக்சர்ஸு, கார்ட்டூன்ஸு, வீடியோஸ் எல்லாமே வந்து இந்த மானிட்டரில் தான் டிஸ்பிளே ஆகும். இந்த மானிட்டர் வந்து 2 டைப்ஸில் இருக்குது. அது என்னென்னா கேத்தோட் ரே டியூப் மானிட்டர் CRT அப்படின்னு சொல்கிறோம், தின் ஃபிலிம் டிரான்சிஸ்டர் மானிட்டர் TFT அப்படின்னு சொல்கிறோம். இப்போ கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் வந்து இந்த TFT தான் ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அது வந்து இடத்த அடைக்கிறதும் கம்மியாக அடைக்குது, அதே மாதிரி அதோட ஹீட்டும் வந்து லெஸ்ஸில் தான் எமிட் ஆகுது கம்பேர்ட் டு CRT மானிட்டர்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், part 1 is over. So far we saw parts of a computer. In parts of a computer, we learnt input unit, central processing unit and output unit. Next part, we will see memory units, connecting the computer and wireless connections. Thank you.